கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். பரிசுத்தமுள்ள தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்த அவருடைய பிரசன்னத்திலே கலிகூற கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனம். யோபு 9வது அதிகாரம் 5வது வசனம். அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார். தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார். நம்முடைய ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சவாலாக அவருடைய வாழ்க்கையிலே குறுகி போக பண்ணுகிற ஒருவேளை சிறிய சவாலோ அல்லது பெரிய சவால் போன்ற மலைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த யோபுவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் ஆண்டவர் மலைகளுக்கு செய்கிறதான 3 காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, ஆண்டவர் செய்கிற காரியம் மலை போன்று இருக்கிற காரியத்தை என் ஆண்டவர் அசைய பண்ணுகிறார். இரண்டாவது, மலை போன்று இருக்கிற காரியங்களை என் ஆண்டவர் புரட்டி போடுகிறார். மூன்றாவது, பர்வதங்களை தேவன் பெயர்த்து போடுகிறார். நல்ல கவனிங்க. நம்முடைய தேவன் அந்த மலைக்கு, அந்த பிரச்சனைக்கு தெரியாமலே அந்த பர்வதங்களை சடுதியாய் நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? பெயர்த்து போடுகிறார், அகற்றி போடுகிறார். இந்த மாலை வேளையிலும் நாம் காலை வேளையிலே இந்த மலை போன்ற பிரச்சனை தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வரும்போது 3 சாராருக்கு ஆண்டவர் அந்த மலை போன்று இருக்கிற, பர்வதம் போன்று இருக்கிற காரியங்களை ஆண்டவர் சடுதியாய் பெயர்க்கிறார். அதிலே ஒரு காரியத்தை குறித்து இந்த நாளினுடைய காலை வேளையிலே நாம் சற்று தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். முதலாவது, சத்துருவுக்கு தெரியாமலே அந்த பர்வதத்தை ஆண்டவர் அகற்றி போடுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நமக்கு விரோதமா, நமக்கு தெரியாமலே சத்துரு சதி ஆலோசனை பண்ணும்போது சத்துருவுக்கு தெரியாமலே அந்த பர்வதத்தை ஆண்டவர் சடுதியாய் பெயர்க்கிறார். இரண்டாவது காரியத்தை இந்த மாலை வேளையிலே கவனிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 18 முதல் 23 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 நாளாகமும் 6வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 18 முதல் 23 வசனங்கள். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள். நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறந்தபோது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவில் இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்றான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவரிடத்திற்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் என்றான். முதலாவது குறிப்பு நாம் பார்த்தோம். சத்துருவுக்கு தெரியாமலே பர்வதத்தை கர்த்தர் பெயர்க்கிறார்.
இரண்டாவது காரியம் என்ன செய்கிறார்னா, மலைக்கு தெரியாமல் மலையை அகற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்துருவுக்கு தெரியாமல் பர்வதத்தை பெயர்த்து போடுகிறார். இரண்டாவது, மலைக்கு தெரியாமலே மலையை அகற்றுவார். இங்கே நாம் பார்க்கிற வாசித்த வேத பகுதியில் இந்த இஸ்ரவேல் தேசத்தை எப்படியாவது பிடிக்க வேண்டும், அதுதான் சீரிய இராணுவத்தினுடைய பெனாதாத்தினுடைய ஆசை. பல முயற்சி எடுத்து பார்க்கிறான், எல்லாம் தோல்வி. அதற்கு காரணம் என்ன என்று அவன் தேடுகிறான். அப்படி தேடும் பொழுது அவனுக்கு காரணம் தெரிகிறது. என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறான். நான் செய்யும் யுக்தியை இஸ்ரவேலுக்கு சொல்லி அவர்கள் இராணுவத்தை தயார் நிலையில் வைக்கிற எலிசா என்று ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி தெரிந்த உடனே அவன் திட்டம் இஸ்ரவேலை தாக்குவதுதான். ஆனால் அதற்கு தடையாக எலிசா என்று சொல்லி ஒருவன் இருப்பதினாலே அவனை பிடிப்பதற்காக 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப நல்ல கவனிங்க. பலத்த இராணுவத்தை அனுப்பி வைக்கிறான். குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பி வைக்கிறான். எதற்கு? ஒரு மனிதனை பிடிப்பதற்காக. குதிரைகளை இராணுவத்தை அனுப்புகிறான் ஒரு மனுஷனை பிடிப்பதற்காக. இந்த ஆள் இடைஞ்சலாக இருக்கிறான் என நினைத்த அவனை அகற்றுவதற்காக அவனை நோக்கி வந்ததான பிரச்சனை, எலிசாவை நோக்கி வந்த பிரச்சனை. அந்த பிரச்சனை என்ன? பலத்த இராணுவம். அந்த இராணுவம் என்ன செய்தது? வேதம் சொல்லுகிறது, அவன் தோத்தானில் இருக்கிறான் என்பதை அறிந்தபோது, அல்லது தோத்தானில் இருக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட போது, தோத்தானுக்கு வந்து அவனை சுற்றிலும், அந்த பட்டணத்தை சுற்றிலும் வளைந்து கொண்டது. எலிசாவுக்கும் அவனுடைய வேலைக்காரனுக்கும் தாண்ட முடியாத ஒரு மலை, தப்பிக்க முடியாத ஒரு மலை, எங்கேயும் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாத ஒரு மலை. ஏனென்று சொன்னால் அந்த மலை என்ன? பலத்த இராணுவம் எதிரே அல்ல, அவர்களை சுற்றிலும் வளைந்து கொண்டது. எதிரே இருந்தால் ஏதோ ஒரு பக்கம் போகலாம். இப்ப எதிரே அவங்களுக்கு இல்லை, இவர்களை சுற்றிலும் அந்த பலத்த இராணுவம் என்ன பண்ணுச்சு? சுற்றி கொண்டது. தப்பி செல்ல எந்த வழியும் இல்லை. எங்கும் செல்ல முடியாமல் சுற்றி வளைத்து கொண்ட யுத்த இராணுவம் அது அவர்களை நெருங்குகிறது. என் தேவன் செய்வதை அந்த அதிகாரத்தில் நீங்கள் கொஞ்சம் உட்கார்ந்து வாசித்து பாருங்கள். கர்த்தர் அந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பலத்த இராணுவம் சுற்றி வளைந்து கொண்டது. ஏன்? எப்படியும் இவனை தப்ப விடக்கூடாது. எப்படியும் இவனை தப்ப விடக்கூடாது. இனி இங்கிருந்து நாம போனா இவனை பிடிச்சிட்டு தான் போகணும். இவனை பிடிக்காம என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது என்கிற நிலையில எலிசாவையும் அவனுடைய வேலைக்காரனையும் சுற்றி அந்த பலத்த இராணுவம் சுற்றி கொண்டது. அவனை பிடிக்க ஆயத்தமா பக்கத்துல என்ன பண்றாங்க? வரும்போது அந்த மலை இருக்க பிரச்சனை என்ன பிரச்சனை? மலை இராணுவம். அந்த இராணுவத்திற்கு என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரியாமல் பிரச்சனையை என் ஆண்டவன் நீக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சத்துருவுக்கு தெரியாமல் பர்வதத்தை அகற்றுவார், மலைக்கு தெரியாமலே மலையை கர்த்தர் அகற்றுவார். அவர்களை தாக்க வந்த பிரச்சனை இராணுவம். அந்த இராணுவத்தை அந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும் போது, அந்த வந்தாங்களே அந்த இராணுவ யுத்த சேனை, குதிரை படை எல்லாமே அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாமல் எலிசா பாதுகாக்கப்படுகிறான். அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேசம் பாதுகாக்கப்படுகிறது. ஆண்டவரே, கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லலாம், எங்களையும் தப்ப விடாமல், எங்களை விட பல மடங்கு பலத்த சூழ்நிலை எங்களை குறிவைத்து வந்திருந்தால் அந்த மலைக்கே தெரியாமல் அகன்று போக செய்ய ஒரு கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு நன்றி.
22வது சங்கீதம் 12வது வசனம். சங்கீதம் 22:12. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. அவன் இப்படி கதறுகிறான். வெறும் சிங்கங்கள் அல்ல, மனித பிரச்சனைகள் அவனை சூழ்ந்து கொண்டது. அப்படிப்பட்ட நேரத்தில் தாவீது ஆண்டவரை நோக்கி கதறி ஜெபிக்கிறான். அதே 22ஆம் சங்கீதம் 21வது வசனத்தை 23ஆம் வசனத்தை வாசிங்க. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியா இருங்கள். கர்த்தரை நோக்கி கதறுகிறான். இப்படி சுற்றி இருக்கும்போது சிறுமைப்பட்டவனுடைய ஜெபத்தை கர்த்தர் தள்ளுவது இல்லை என்று சொல்லி தாவீது அறிந்திருந்தான். ராமன் சொல்லுங்களேன். சிறுமைப்பட்ட என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ளுவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அன்று அப்படி அறிந்திருந்த அவன் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அவனை விடுதலை ஆக்கினார். மலைக்கு தெரியாமலே மலையை பெயர்க்கிற கர்த்தர். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 18வது வசனம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அல்லேலூயா. எலிசாவினுடைய ஜெபத்தின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அந்த சேனை எலிசாவை பார்க்கிறார்கள். எலிசாவினுடைய வேலைக்காரனை பார்க்கிறார்கள். அந்த பகுதியில் உடனே அவர்கள் 2 பேர் தான் இருக்கிறாங்க, பிடிச்சிட்டு போயிடணும், இன்னைக்கு விடக்கூடாது என்று சொல்லி எலிசாவினிடத்தில் நெருங்கி வருகிறார்கள். இவன் தான் என்னை நினைத்து அவனை கைது செய்வதற்காக துணிச்சலோடு தைரியத்தோடு நிச்சயத்தோடு வருங்க. இவன் தானே, இன்னைக்கு என்ன பண்ணிடணும், இவனை கைது பண்ணி தான் இங்கிருந்து போகணும் என்று சொல்லி ஒரு துணிச்சலோடு தைரியத்தோடு நிச்சயத்தோடு வருகிறார்கள். அப்படி எதிரிட்டு வரும் பொழுது எலிசா ஒரு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தாவே, இவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும் என்று ஜெபிக்கிறார். அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்ட பொழுது அந்த மலை இருக்க இராணுவம் அதற்கே என்ன என்று தெரியவில்லை. துணிச்சலாக வந்தவர்களுக்கு, தைரியத்தோடு வந்தவர்களுக்கு, நிச்சயத்தோடு வந்தவர்களுக்கு இப்பொழுது கலக்கம் வந்து விட்டது, இப்பொழுது குழப்பம் வந்து விட்டது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் எலிசா சொல்லுகிறார், நீங்கள் என் பின்னாலே வாருங்கள். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். இவனை பிடிச்சு கைது பண்ணி இங்கு தான் போகணுன்னு வந்தவங்க கண்மயக்கம் உண்டான இப்போ எலிசா சொல்றான், இது நீங்கள் தேடுகிற இடம் இல்லை, என் பின்னால என்ன பண்ணுங்க, வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேடுகிற மனிதனிடத்துக்கு நான் உங்களை கொண்டு போகிறேன். உண்மையா தேடி வந்தது இவனை தான் பிடிக்க வந்தாங்க. ஆனால் எலிசா சொல்றான், நீங்க தேடுகிற மனுஷனை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன், என் பின்னே என்ன பண்ணுங்கள், வாருங்கள். ராணுவம் எப்படி, ராணுவம் ஒரு பெரிய மலை போல எலிசாவுக்கு விரோதமாய் வந்தது. இப்ப அவன் சொல்லுகிறான், என் பின்னே வாருங்கள். இவன் இருக்கிற ஊர் எது? தோத்தான். இவன் இருக்கிற ஊர், எலிசா இருக்கிற ஊர் தோத்தான். ராஜா இருக்கிற ஊர் சமாரியா. ராஜா இருக்கிற ஊர் சமாரியா. நல்ல கவனிங்க. தோத்தானிலிருந்து சமாரியா வரைக்கும் ஒரு ஆட்டு மந்தைய போல இவன் பின்னாடி எல்லாரும் வராங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஹல்லேலூயா. பலத்த ராணுவம், ஆயுதம் தாங்கி வந்தவங்க, திட்டமெல்லாம் போட்டு வந்தவங்க, நிறைய சரியா திட்டம் போட்டு எவனை எப்படியாவது பிடிச்சிடணும்னு சொல்லி ஒரு ஆயத்தத்தோட ஆயுதம் ஏந்தி வந்தவங்க. ஆனால் பயன்படுத்த முடியாமல், கொண்டு வந்த ஆயுதங்களை பயன்படுத்த முடியாமல், என்ன நடக்கிறது என்று தெரியாமலே எலிசாவினுடைய பின்பாக போகிறார்கள். அவனை கைது செய்ய வந்தவர்கள் இப்ப இவங்க கைது செய்யப்பட்டவர்களை போல எலிசாவுக்கு பின்னாடி போறாங்க. உண்மையா கைது செய்ய எலிசாவை கைது செய்ய தான் வந்தாங்க. ஆனா எலிசா இவர்களை கைது செய்தது போல எலிசாவினுடைய பின்பாக என்ன பண்ணுகிறார்கள்? இவர்கள் போகிறார்கள். ஹல்லேலூயா. யுத்தம் நடக்காமலே சரணடைந்து போகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. மலைக்கே தெரியவில்லை என்ன நடக்கிறது என்று. ஏன்னா ராணுவம், பெரிய ராணுவம், இவங்க 2 பேர் தான் இருக்கிறது. பெரிய கூட்டம், குதிரை எல்லாம் வந்திருக்கு. ஆனால் அவங்களுக்கே என்ன நடக்கிறது என்று சொல்லி, எப்படித்தான் நடக்கிறது என்று சொல்லி அவன் பின்னாலே அறியாமலே என்ன பண்ணுகிறார்கள்? போனார்கள். அதை தவிர அவர்களுக்கு அந்த சூழ்நிலையில் வேறு வழியே கிடையாது. ஏன்னா கண்மயக்கம் உண்டாயிடுச்சு. இப்போ சொல்றதையெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறாங்க? பின்னாடி போகிறார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் மலையை பெயர்க்கும் போது மலைக்கே தெரியாது யார் அதை இவர்களுக்காக செய்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆண்டவர் செய்வது அவர்கள் வேறு வழி இல்லாமல் பின் சென்று வரக்கூடிய நிலைக்கு என் ஆண்டவர் அவர்களை தாழ்ந்து போக பண்ணினார். அவர்களை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. ராஜாவிடம் வருகிறான். ராஜா, நீர் அனுமதி தந்தால் நாளைக்கு மொர்தேகாயை தூக்கி போடணும்னு ஒருத்தன் அனுமதி வாங்க வரான். யாரு? ஆமான். எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். எஸ்தரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம். அப்படியே ஆமான், அப்பொழுது ஆமான் வஸ்திரத்தையும் குதிரையும் கொண்டு போய் மொர்தேகாயை அலங்கரித்து அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவும்படி செய்து. 10வது வசனத்துல ராஜா சொல்றாரு, நீ சொன்ன வார்த்தையில் ஒன்றும் குறையாமல் மொர்தேகாய்க்கு போய் செய்வாயாக என்று சொன்னபோது கைது செய்ய அனுமதி கேட்க வந்தவன், என்ன சொல்ல போனா தூக்கில் போடுவதற்கு அனுமதி கேட்க வந்தவன், என்ன நடக்கிறது என்று ஆமானுக்கே தெரியவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டுமல்ல, 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 20வது வசனம். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றார். திறந்தருளும். நல்ல கவனி. அவர்களை நடத்தி கொண்டு வந்து சமாரியா மத்தியில கொண்டு வந்து நிறுத்திட்டான். முதல்ல அங்க ஜெபம் பண்ணா, தோத்தான்ல. ஆண்டவரே, இவங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும்னு தோத்தானில ஜெபம் பண்ணான். அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கண்மயக்கம் உண்டாக்கினார். ஆட்டு மந்தைய போல இவன் பிறகு எல்லாரும் வராங்க. இப்போ சமாரியாவுடைய நடுவில் கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்போ ஒரு ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, இவங்க கண்களை என்ன பண்ணும்? திறந்தருளும். அல்லேலூயா. இவர்கள் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். தலைநகர பட்டணத்திலே அவர்கள் வந்திருக்கிறார்கள். தைரியமாய் வந்தவர்களுக்கு முதலில் என்ன நடக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை, குழப்பம் வந்தது. இப்ப 2வது என்ன செய்வதென்று தெரியவில்லை. அல்லேலூயா. பின்னாலே போகிறார்கள். 3வது நடந்தது, கண்ணை திறந்து பார்த்தால் வளைத்து கொண்டிருந்த ராணுவம் இப்போது வளைக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறது. ராமன் சொல்லுங்க. எலிசாவுடைய வீட்டை வளைக்கப்பட்ட நிலையிலே வந்தார்கள். ஆனா இப்ப அவங்களுடைய நிலைமை, அவர்கள் வளைக்கப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் ராஜாவினுடைய ஊர் மக்கள் எல்லாரும் எலிசாவுக்கு எதை செய்ய நினைத்தார்களோ அதை அவர்களுக்கு செய்யப்படக்கூட முடியாத நிலையில் கர்த்தர் மாற்றினார். மலைக்கே தெரியவில்லை.
தனக்கு என்ன நடக்கிறது என்று இதை கேட்கிற கர்த்தருடைய அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலோ சத்துரு மலை போன்ற பிரச்சனையை கொண்டு வந்து, மனிதரை கொண்டு வந்து உங்களுக்கு இப்படிதான் முடிய வேண்டும், உங்க நிலைமை இப்படிதான் ஆகணும் என்று சொல்லி நினைத்தால் மலைக்கே தெரியாமல் பெயர்க்கிற ஒரு கர்த்தர் நம்முடைய தேவனாய் இருப்பதற்காக இந்த மாலை வேளையிலே அவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. மனிதர்கள் எதை செய்தார்களோ அது அவர்களுக்கே செய்யப்பட காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற ஒரு கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. மலைக்கே தெரியாது, இராணுவத்திற்கே தெரியாது தனக்கு என்ன நடக்கிறது என்று. அது மட்டுமல்ல, ராஜா அவர்களை கொலை செய்ய நினைக்கிறான். எல்லாத்தையும் கொன்னரலாம் நினைக்கும் போது யாரை பிடிக்க வந்தார்களோ அந்த ஆட்களுக்கு எலிசா சொல்லுகிறான், கொலை செய்ய வேண்டாம். அவனை பிடிக்க தான் வளர்ந்தாங்க, அவங்கள கொலை செய்ய ராஜா நினைக்கும் போது எலிசா சொல்றான், அவங்கள கொலை செய்ய வேண்டாம், அவர்களுக்கு ராஜ விருந்து செய்யும் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. அவர்கள் அப்போ அவங்களுக்கு நம்பவே முடியவில்லை. இவனை யார் அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டு போன்னு வந்தாங்களோ அவங்களுக்கு நம்பவே முடியவில்லை. ஏன்னா கொடியவன் என்ற நினைத்து பிடிக்க வந்தால் நாம் உயிர் பிழைத்து உணவருந்தி செல்ல அவன் தான் காரணமாய் இருக்கிறான் என நினைத்து நம்ப முடியாத காட்சியை மலைக்கே கர்த்தர் காண்பித்தார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. தனக்கு என்ன நடக்கிறது என்று தேவனை கரம் உயர்த்தி, தேவனே மலை போன்ற பிரச்சனையை சடுதியாய் நீர் பெயர்ப்பீர். மலைக்கே பிரச்சனைக்கே தெரியாமல் கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலில் சிலர் பாபிலோனில் இருந்தார்கள். தானியேலை ஒதுக்கி வைத்து கர்த்தர் கொடுத்த அங்கீகாரத்தை மறைத்து வைத்து அவனை மட்டுப்படுத்த நினைத்த போது கர்த்தருக்கு விரோதமாய் காரியங்களை செய்த ராஜா ஒருவன் இருந்தான், பெல்சாத்சார். தானியேல் 5வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். கையுறுப்பின் அர்த்தத்தை தானியேல் சொல்கிறான், இன்று ராத்திரியில் ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீக்கப்படும் என்று சொல்கிறான். கர்த்தருக்கு விரோதமாகவும் தேவ ஜனத்துக்கு விரோதமாகவும் தடையாய் இருந்ததான பெல்சாத்சார் அன்று ராத்திரியில் அவன் விருந்து கொண்டாடி கேளிக்கையிலே குடித்து வெறித்து இருக்கும்போது அவனுக்கு தெரியாமலே மேதிய இராணுவம், நல்ல கவனிங்க, அவன் நினைத்தான் பாபிலோன்கள், இந்த பாபிலோன் மதில்கள் நிறைந்தது, எவரும் இந்த மதிலை என்ன பண்ண முடியாது, தாண்டி வர முடியாது என்று நினைத்தபோது சரித்திரம் சொல்லுகிறது, அதன் ஊடே வருகிற நதி தண்ணீரை வேறு பக்கமாக திருப்பி அந்த நதியின் வழியாக விரோதி சேனை வந்து மலைக்கே தெரியாமல் மலையை பெயர்த்து போடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் அதை ஆண்டவர் செய்கிறார்? என் பிள்ளையை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று காண்பிப்பதற்காக. அல்லேலூயா. என்னுடைய ஜனத்தை, என்னை நம்பி இருக்கிற பிள்ளையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்பதை சத்துருவுக்கு உணர்த்துவதற்காக மலையை கர்த்தர் பெயர்க்கிறார். என் பிள்ளையை பாதுகாக்க என்று எனக்கு தெரியும். எப்படி என் பிள்ளையை பாதுகாக்க முடியும்? என் திட்டத்தை அவரால் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது என்பதை காட்ட சத்துருவுக்கு தெரியாமல் மலையை பெயர்க்கிறார். என்னுடையவர்களை பாதுகாக்க முடியும் என்பதை உணர்த்த மலைகளுக்கே தெரியாமல் மலையை என்ன பண்ணுகிறார், என் ஆண்டவர் பெயர்க்கிறார். சனகரிப்பை குறித்து நான் சொன்னேன். அந்த அதிகாரத்தில் கடைசி வசனம், அவன் தன்னுடைய கோவிலுக்கு பணிந்து கொள்ள வருகிறான். அப்படி தன்னுடைய கோவிலுக்கு பணிந்து கொள்ள வரும் பொழுது அவனுக்கே தெரியாது அவனுடைய பிள்ளைகள் அந்த கோவிலிலே மறைந்திருந்து அவனை கொலை செய்தார்கள் என்று, கொலை செய்ய போகிறார்கள் என்று சொல்லி அவனுக்கே என்ன பண்ணாது, தெரியாது. அவனுக்கு தெரியாமல் மலையை பெயர்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். மூன்றாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 9வது வசனமும் 11வது வசனமும். அப்போஸ்தலர் நடபடிகள் 12வது அதிகாரம் 9வது வசனமும் 11வது வசனமும். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது என்று
அறியாமல் தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தமது தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். மூணாவது, ஒருவருக்கும் தெரியாமல் மலையை பெயர்க்கிறார். யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுகிறார்? மலையை பெயர்க்கிறார். இங்கே பார்க்கும்போது பேதுருவுக்கு அன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மலை கூடியிருந்த சபைக்கு மலை போன்ற ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற அற்புதமான தேவ மனுஷன் பேதுரு சிறைச்சாலையில் என்ன பண்ணுகிறான்? தள்ளப்படுகிறான். நல்ல கவனிங்க. அடுத்த நாள் காலையில் கொலை செய்யப்பட இருக்கிறான். பேதுருவே, உனக்கு வந்த மலை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது வேறு யாருக்கும் இல்லாத ஒரு கட்டு. யாருக்கும் அப்படி செய்யல. 4வது காவலில் பாட்டு, 3 வாசலுக்கு பின்னாலே போட்டு 2 சேவகர் நடுவிலே இதுவரை வைத்ததாக பார்க்கவில்லை. ஒருவருக்கும் வராத பிரச்சனை உனக்கு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, உனக்கு மலை என்ன? விடிந்தால் உன்னுடைய தலை போய்விடும். அதான் பேதுருவுக்கு இருந்த மலை போன்ற பிரச்சனை. விடிந்தா என்ன பண்ணிரும்? தலை போயிடும். நல்ல கவனிங்க. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மலையை எதிர்நோக்கி இருக்கும்போது கர்த்தர் அந்த மலை போன்ற பிரச்சனையை எப்படி ஆண்டவர் அகற்றினார்? கூட இருந்த சேவகருக்கே தெரியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். 4 காவலில் போட்டிருந்தாலும் அத்தனை காவல் கூடயே இருக்கிறாங்க காவல்காரர். அவங்களுக்கும் அந்த மலை எப்படி போச்சுன்னு, பேதுருவுக்கு இருந்த பிரச்சனை மலை எப்படி போச்சுன்னு அவங்களுக்கு என்ன பண்ணல? தெரியல. எப்படி கதவு திறந்தது என்று தெரியல. ஏன் என்ன சொல்ல போனா, விசுவாசிகள் என்ன பண்ணிருந்தாங்க? ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அந்த விசுவாசிகளுக்கே தெரியவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல கவனம். எப்படி திறந்தது என்று காரணமாய் இருந்தானே ஏரோதுக்கும் தெரியவில்லை. அல்லேலூயா. எப்படி இந்த மலை பிரச்சனை போனது என்று பேதுரு சிறைச்சாலையில் இருந்தானே பேதுருவுக்கும் தெரியவில்லை. அல்லேலூயா. அவனும் நினைத்தான், நான் ஒரு சொப்பனம் காண்கிறேன் என்று சொல்லி நினைத்தான். முதலாவது, சத்துருவுக்கு தெரியாமலே பர்வதத்தை ஆண்டவர் பெயர்ப்பார். ஏன் பெயர்ப்பார்? அவருடைய திட்டத்தை எவராலும் தடுக்க முடியாது. அவர் பயன்படுத்துகிற மனிதனை யாராலும் தடுக்க முடியாது என்பதை காட்ட. 2வது என்ன செய்கிறார்? மலைக்கு தெரியாமலே மலையை கர்த்தர் பெயர்க்கிறார். எப்படி செய்தார்? ஒருவரும் சொல்ல முடியாது. 3வது இங்கே பார்க்கும்போது மலையை ஒருவருக்கு தெரியாமல் மலையை பெயர்க்கிறவர் நம்முடைய ஆண்டவர். எப்படி செய்தார்? ஒருவரும் சொல்ல முடியாத, ஒருவரும் உணர முடியாத நிலையிலே தேவன் அதை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுருவுக்கு அரைகுறையான ஞாபகம். ஆனாலும் உள்ளார்ந்த நிலையிலே அவனுக்கு ஒன்றும் என்ன பண்ணவில்லை, தெரியவில்லை. என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஒன்றும் தெரியவில்லை. நல்ல கவனியா. ஒருவருக்கும் தெரியாமலே ஆண்டவர் மலை போன்றதான பிரச்சனையை ஏன் அகற்றினார்? ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்காக. அல்லேலூயா. சபை கூடி இரவு முழுதும் ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணாங்க? பேதுருவை எப்படியாவது வெளியே என்ன பண்ண வேண்டும், கொண்டு வரணும். ஆனால் அவிசுவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணாங்க. ஆனால் ஒரு காரியம் பண்ணாங்க, ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. அவிசுவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணாங்க, ஆனால் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணாங்க. ஜெபித்து பதில் வரல அப்படின்னு ஒன்று அவங்களா நினச்சிக்கிட்டாங்க ஆண்டவர் செய்ய மாட்டார் என்ற முடிவுக்கு அவர்கள் என்ன பண்ணி விட்டார்கள், வந்து விட்டார்கள். விடுதலையாகி பேதுருவே வாசல்ல வந்து என்ன பண்ணுகிறார், நிற்கிறார், கதவை
தட்டுகிறார். அப்படி வச்சாலும் அவங்க சொல்றாங்க பேதுருவாய் இருக்க முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க? பேதுருவாய் இருக்க முடியாது என்று நினைக்கக்கூடிய நிலையில் தான் ஜெபிக்கிற சபையும் இருந்தது. தேவன் அப்படி இருந்தும் சேவகருக்கோ பேதுருவுக்கோ விரோதிக்கோ விசுவாசிகளுக்கோ தெரியாத நிலையில் கொலை செய்யப்பட வேண்டிய அந்த சூழ்நிலையில் இருந்து மலையில் இருந்து பேதுருவை ஒருவருக்கும் தெரியாமல் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. அப்படி கொண்டு வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஜெபத்திற்கு நிச்சயமாகவே பதில் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட தான் இருக்கிறார் என்பதை காண்பிப்பதற்கு. அல்லேலூயா. இல்லை இல்லை என்று நினைக்கிற பதில் இல்லை என்று நினைக்கிற அந்த விஷயத்தில் அப்படி ஆண்டவர் எனக்காக செய்ததாக தெரியவும் இல்லையே என்று நினைத்தால் அப்படி அல்ல. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த மாலை வேளையிலே நமக்கு ஒவ்வொருவருக்கு நேராக வருகிறது. நாம் நினையாத நேரத்தில் வந்திருக்காது. நாம் நினைத்த நேரத்தில் அது வந்திருக்காது. நாம் நினையாத பாணியிலே வந்திருக்காது. அதற்காக ஆண்டவர் ஜெபத்திற்கு பதிலே தருவது இல்லை என்று சொல்லி அர்த்தமில்லை. கர்த்தர் அந்த மலையை அகற்றினார். 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிங்க. 2 ராஜாக்கள் 7வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆண்டவர் சீரியரின் ராணுவத்திற்கு ரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அல்லேலூயா அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி நீங்கள் தம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் தமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவர்கள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணம் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். நல்ல கவனிங்க. இஸ்ரவேலின் பட்டணத்தை சீரிய ராணுவம் சுற்றி வளைத்து பல நாட்கள் வளைத்து வைத்து இருக்கிறார்கள். பட்டணத்திற்குள்ளே பஞ்சம். ஒரு கழுதையினுடைய தலை 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலை. அந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு மலை இருந்தது. அந்த மலை என்ன? அவர்களை வாட்டி வதைத்த இராணுவம். அந்த இராணுவம் அவங்களை தாக்கவில்லை, அவங்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்யவில்லை. ஆனால் அவர்கள் யுத்தத்தில் அவங்களுடைய யுக்தியினாலே அந்த பட்டணத்தை பஞ்சத்தினாலே வாட்டினார்கள், வதைத்தார்கள். அல்லேலூயா. எப்படியாவது இந்த பஞ்சத்தினாலே அமிழ்த்து விட வேண்டும் என்று சொல்லி நேருக்கு நேர் அவர்கள் தாக்கவில்லை. ஆனால் முதுகுக்கு பின்னே போட்ட அவர்களுடைய யுத்தத்திலே யுக்தியிலே மிகப்பெரிய கட்டத்தில் சிக்கலில் அகப்பட்டு பட்டணம் தவித்து கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த வசனங்களிலே நடந்ததை பார்க்கிறோம். என் கர்த்தர் என்ன செய்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் தங்களுடைய கூடாரங்களிலே இளைப்பாற செல்லும் போது வேதத்தில் ஆண்டவர் அழகாக அதை ஆண்டவர் பதிய வைத்திருக்கிறார். கர்த்தர் பெரிய இரைச்சலை கேட்க பண்ணினார். அல்லேலூயா. இது ரதங்களுடைய இரைச்சல், பெரிய இராணுவத்தினுடைய இரைச்சலை சீரிய இராணுவம் கர்த்தர் கேட்க செய்தார். அப்படி ஒரு சத்தத்தை கேட்ட பொழுது கர்த்தர் அவர்களோடு கூட பேசவில்லை, சொந்த மூளையே அவர்களுக்குள்ளே வேலை செய்ய வைக்கிறார். ராமேன் சொல்லுங்களேன். அவங்களோட கர்த்தர் பேசல, சொந்த மூளையே வேலை செய்யுது. என்ன சொல்லுகிறாங்க? இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியருடைய இராணுவங்களையும் எகிப்தினுடைய இராணுவங்களையும் அழைத்து கொண்டு நமக்கு விரோதமாய் வந்திருக்கிறான் என்று சொல்லி அவர்களுடைய மூளையே சொன்னது. இவர்களும் கர்த்தருடைய பட்டணத்தை எதிர்க்கவில்லை, யுத்தத்தினாலே பட்டினியால் வதைத்தார்கள். கர்த்தருடைய நேரடியாக இராணுவத்தை வைத்து கர்த்தரும் எதிர்க்கவில்லை. அவர்கள் மூளையே அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் செயல்பட வைத்தார். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம்.
அதனால் அவர்கள் இந்த ரதம் இது ரத்தம் அந்த ராஜாக்கள் தங்களை தாங்களே ஒருவர் வெட்டி கொண்டு மாண்டு போனார்கள். ஆதலால் மோவாபியரே கொள்ளைக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். நல்ல கவனிங்க. இப்படி நம்ம பார்க்கிறோம். காலையிலே பார்த்தால் சிவப்பு நிறமாய் தெரிகிறது. சிவப்பு நிறமாய் தெரிந்தபோது மோவாபின் ராஜாக்கள் நினைத்தார்கள், அவர்கள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் செய்து இரத்தம்தான் வருகிறது என்று சொல்லி அவர்கள் சொந்த மூளை சொல்ல கர்த்தர் இடம் கொடுத்தார். அவர்கள் நினைத்து கொண்டு வந்து பொருட்களை எல்லாத்தையும் என்ன நினைச்சு கொண்டு வந்தாங்களோ அந்த பொருட்களை எல்லாம் எடுக்காமல் அப்படியே விட்டு ஓடி போகிறார்கள். அல்லேலூயா. இது எலிசாவுக்கு தெரியாது, இங்க நடப்பது ராஜாவுக்கும் தெரியாது, இஸ்ரவேலருக்கு தெரியாது, ஒருவருக்கும் தெரியாமல் மலையை பெயர்ந்து போக செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இயேசு என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. வெகு நாள் வறண்டு இதோடு என்னுடைய வாழ்க்கை என்ன பண்ணிரும், போய்விடும் என்கிற நிலையில் சத்துருவினுடைய யுக்தி உங்களை நெருக்கி வைத்திருந்தால் ஒருவருக்கும் தெரியாமல் மலையை பெயர்க்கிற கர்த்தர் உங்களுக்காக செயல்பட விரும்புகிறார். அல்லேலூயா. அதை நிச்சயமாய் ஒரே இரவிலே கர்த்தராலே செய்ய முடியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? லூக்கா 17வது அதிகாரம் 14வது வசனத்தில் 10 குஷ்டரோகிகள், அந்த 10 குஷ்டரோகிகளுக்கும் மதமும் ஒன்றும் செய்யவில்லை, மருத்துவமும் ஒன்றும் செய்யவில்லை. இயேசுவினுடைய தயவு தங்களுக்கு சகாயம் பண்ணும் என்று சொல்லி 10 பேர் வந்து நிற்கிறார்கள். இயேசு அவர்களை பார்த்து சொல்கிறார், ஆசாரியனுக்கு உங்களை காண்பியுங்கள். அந்த வார்த்தையை நம்பி 10 பேரும் போகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, அந்தபடி அவர்கள் போகையில் சொஸ்தமானார்கள். ஹல்லேலூயா. இத்தனை வருஷம் அவருடைய வாழ்க்கையிலே வைத்தியர்களாலோ வைத்தியத்தினாலோ மதத்தினாலோ மாறாத தொழுநோய் என்கிற மலை இருந்தது, சுகமாக முடியாத ஒரு மலை இருந்தது. ஆனால் இயேசுவின் வார்த்தையை நம்பி போனபோது அவர்கள் ஒருவருக்கும் அந்த மலை எப்படி நீங்கினது என்று யாருக்குமே தெரியாது. பரிகாரமே இல்லாமல், வைத்தியமே இல்லாமல், எந்த உதவியும் இல்லாமல் கடைசியிலே இயேசுவே இதுவே கதி என்று தள்ளப்படுகிற ஒரு வேளை சரீரத்தில் நெருக்கப்படுகிற சுகமடையாத மலை போன்ற ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த மலையையும் எவருக்கும் தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் பெயர்க்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் தானே இயேசு கிறிஸ்துவினுடைய சுகமளிக்கிற கரத்தினாலே, சுகமளிக்கிற அவருடைய வார்த்தையினாலே, சுகமளிக்கிற அவருடைய வல்லமையினாலே அந்த மலை போன்ற வியாதி எப்போது நீங்கினது என்று தெரியாமல் நீங்கி போக செய்ய மலையை பெயர்க்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என் ஆண்டவர் யார் தெரியுமா? எல்லாவற்றையும் அடக்கி போட வல்லமை படைத்தவர். அல்லேலூயா. ஏன் அதை செய்கிறார்? ஆசாரியனுக்கு காண்பியுங்கள். எப்போது காண்பிக்க வேண்டும்? அவருக்கு தெரியும். அந்த பிரமாணத்தை கொடுத்தவர் அவர்தான். அந்த வார்த்தையை காப்பதற்கு, ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மட்டுமல்ல, தம்முடைய வார்த்தைக்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். மத்தேயு 28 அதிகாரம் 6வது வசனம். மத்தேயு 28வது அதிகாரம் 6வது வசனம். அவர் இங்கே இல்லை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். கர்த்தர் வைத்த இடத்தை வந்து தேவதூதன் ஸ்திரீகளை பார்த்து சொல்கிறான், அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். மரித்த இயேசு எப்பொழுது உயிர்த்தார், எப்படி உயிர்த்தார்? யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாமலே மரணம் என்கிற மலையை ஆண்டவர் பெயர்த்தார்.
எவருக்கும் தெரியாது எப்போது எழும்பினார். ஆனால் சொன்னார், 3வது நாளிலே எழும்புவேன். அல்லேலூயா. ஒருவருக்கும் தெரியாமல் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலையை கட்டி இருக்கிற, இதுதான் கடைசி என்று தள்ளி இருக்கிற சூழ்நிலையில் நெருக்கமோ, வியாதியினுடைய நெருக்கமோ, தவிர்க்க முடியாத, சொல்ல முடியாத பிரச்சனையின் நெருக்கமோ ஒருவருக்கும் தெரியாமல், ஏன் உங்களுக்கே தெரியாமல் பரிகாரத்தை அற்புதமாய் கொண்டு வர வல்லமையுள்ள கர்த்தர். அவர் யாருக்கும் தெரியாமல் மலையை பெயர்ப்பார். இந்த 3 சாராருக்கும் ஆண்டவர் செய்தாரே, நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த 3 காரியங்களில் ஆண்டவர் மலைகளை பெயர்க்க வேண்டுமா? நாம் என்ன செய்யணும்? 2 காரியத்தை மிக சுருக்கமாக சொல்லுகிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில், தனக்கு எதிரே வளைந்து கொண்ட இராணுவம் தன்னை பிடித்து கொள்ள வரும்போது வேதம் சொல்லுகிறது, எலிசா கர்த்தரை நோக்கி அந்த மலையை அதற்கு தெரியாமலே, யாருக்கும் தெரியாமலே கர்த்தர் அகற்ற வேண்டுமா? கர்த்தர் நம்மிடம் கேட்கிற முதல் காரியம், மகனே மகளே, மலையை பார்க்காதே. அது இன்னும் உன்னை நெருங்கி வரும்போது மலையை பார்ப்பதற்கு பதில் என்னை பார்த்து பேசுவாயாக. எலிசா செய்த காரியம் அதுதான். மலை பெருசாக சுற்றி ராணுவம் வந்து பிடிக்க வந்துருச்சு. அவங்கள பார்க்கல, தேவனை நோக்கி பார்க்கிறான். ஆண்டவர் நமக்கு சொல்றார், இந்த மலையெல்லாம் பெயர்க்கணுமா? பிரச்சனை மழை வருதே, அதை பார்க்காத, அதற்கு பதில் என்னை பார்த்து பேசுவாயாக. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையை பார்த்து தான் நாம் என்ன பண்ணுகிறோம்? பேசுகிறோம். மலையிடத்தில் பேசுகிறோம். பிசாசே அப்பாலே போ என அவனை பார்த்து பேசுகிறோம். ஆனால் எலிசாவோ கர்த்தரை நோக்கி, நீர் இதற்கு இப்படி செய்யும் என்று கர்த்தரை பார்த்து கர்த்தரோடு கூட பேசுகிறான். கர்த்தர் மலையை பெயர்த்தார். சுற்றி வளைத்த இராணுவத்தை வளைக்கப்பட கர்த்தர் வைத்தார். உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில சுற்றி இருக்கிறத வளைக்கப்பட நாம வளைக்கப்பட வந்தாங்க. ஆனால் அவங்க வளைக்கப்படுவதற்கு காரணமாய் கர்த்தர் நம்மை மாற்ற வேண்டுமானால் பிரச்சனையை பார்க்காதீங்க, தேவ முகத்தை பார்த்து அவரிடத்தில் பேசுங்க. 2வது காரியம், ஓசியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனத்தில், மலையை அதற்கு தெரியாமலே பெயர்ப்பார், ஒருவருக்கும் தெரியாமல் பெயர்ப்பார். ஆனால் அதற்கு முன்பு அவர் பிள்ளையாகிய நம்மிடத்தில் எப்பொழுதும் கர்த்தர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். எப்ராயிமை குறித்து சொல்லி இருக்கிறது, எப்ராயிம் திருப்பி போடாத அப்பம், அந்நியன் அவன் பலத்தை தின்கிறார்கள், ஆனால் அது அவனுக்கு தெரியவில்லை. நமக்கு தெரியாதவர்கள், நமக்கு தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் பிரச்சனையை கர்த்தர் அகற்றுவார். ஆனால் வாழ்வில் ஒன்றை நாம் மறக்கக்கூடாது. பிசாசு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வின் கிருபையை, நீர் தந்த நன்மையை என்னை விட்டு பறிக்க அவன் முயற்சிப்பான். நான் தூங்கிவிடக்கூடாது. தேவன் கொடுத்த, நமக்கு கொடுத்த கிருபையை, நமக்கு கொடுத்த நன்மையை பிசாசு என்ன பண்ணுவான்? நமக்கு தெரியாமலே அதை திருடுவதற்கு, பறிப்பதற்கு முயற்சி எடுப்பான். நீங்களும் நானும் தூங்கக்கூடாது, அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. அதை தவிர்க்க எனக்கு ஒரு கிருபை தாரும். அஜாக்கிரதையாய் நான் இருந்து கொடுத்ததை இழந்து விடாமல் ஜாக்கிரதையாக இருந்து காத்துக்கொள்ள எனக்கு ஒரு கிருபை தாரும். அப்படி இந்த 2 காரியத்தில் நாம் இருப்போமானால் இந்த 3 சூழ்நிலையான மலைகளையும் கர்த்தர் அகற்றுவதற்கு, பெயர்ப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். எல்லாரும் முழங்காற்படிடுவோம். எல்லாரும் முழங்காற்படிட்டு மாலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு நேராக நம்மை திருப்புவோம். நம்மோடு கூட கர்த்தர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். சத்துருவுக்கு தெரியாமலே மலையை பெயர்க்கிறவர், மலைக்கு தெரியாமலே மலையை அகற்றுகிறவர், ஒருவருக்கும் யாருக்கும் தெரியாமல் மலையை அகற்றுகிறவர். சொன்னவர், செய்தவர், உண்மை உள்ளவர். நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். ஆனால் கர்த்தர் நம்மிடம் கேட்பது, பிரச்சனை உன்னை சுற்றி நெருங்கி வரும்போது, மலை போல இருக்கும்போது, அந்த மலையை பார்த்து நீ பேசாதே, சத்ருவோடு கூட பேசாதே, பிசாசோடு கூட பேசாதே, என்னோடு கூட பேசு, என் சமூகத்திலிருந்து என்னோடு கூட பேசு என்று சொல்லி கர்த்தர் கேட்கிறார். 2வது, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர்
யாருக்கும் தெரியாமல் பிரச்சனை அகற்றுவார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை நாம் மறக்கக்கூடாது. பிசாசு என் ஆவிக்குரிய வாழ்வினுடைய கிருபையை, நீர் தந்த நன்மையை என்னை விட்டு பறிக்க அவன் முயற்சி எடுப்பான். ஆனால் நான் தூங்கிடக்கூடாதப்பா. அஜாக்கிரதையாக இருந்து நீர் கொடுத்த ஆவிக்குரிய வாழ்வின் மேன்மையை நான் இழந்து விடாதிருக்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில தூங்காதிருக்கிற விழிப்பாயிருக்கிற ஒரு கிருபை எனக்கு தாரும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க. நிச்சயமாய் நமக்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சடுதியாய் பெயர்க்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையில் எங்களோடு கூட நீர் பேசின நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. சத்துருவுக்கே தெரியாமல் மலையை பெயர்க்கிறவர், மலைகளுக்கே தெரியாமல் மலையை பெயர்க்கிறவர், யாருக்கும் ஒருவருக்கு தெரியாமல் மலை போன்ற காரியத்தை பெயர்க்கிறவர் நீர் செய்ய ஆயத்தமாக எங்கள் நடுவில் இருக்கிறீர். ஆனால் எங்களிடத்தில் நீர் எதிர்பார்ப்பதை முதலாவது நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு எதிரே வருகிற பிரச்சனையை, மலையை பார்த்து நாங்கள் பேசாதபடி, மலைகளை பெயர்க்கிற உம்மை பார்த்து பேச எங்களுக்கு ஒரு கிருபை தாரும். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் நீர் மலைகளை யாருக்கும் தெரியாமல், எவருக்கும் தெரியாமல் பெயர்ப்பீர். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் ஒன்றை நாங்கள் மறக்கக்கூடாது. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீர் தந்த கிருபைகள், நீர் தந்த நன்மைகளை அஜாக்கிரதையாய் சத்துரு பறித்து கொண்டு போக நான் அஜாக்கிரதையாய் இருக்கக்கூடாது. தூங்காமல் விழிப்பாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழிப்பாய் எச்சரிப்பாய் இருக்கிற ஒரு வாழ்வை எங்களுக்கு கர்த்தர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாலையில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் நடத்துவீராக. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதா.